வெல்கம் டு சதர்ன் ஸ்பைஸ். முதலில் ஒரு பாத்திரத்தில் 3 கப் தண்ணீர் ஊற்றவும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக் கொள்ளவும். ஒரு மேஜை கரண்டி எண்ணெய் சேர்த்துக் கொள்ளவும். அதன் பிறகு 200 கிராம் பாஸ்தா சேர்த்து ஒரு 10 நிமிடம் வேக விட்டு வடிகட்டி தனியாக எடுத்துக் கொள்ளவும். ஒரு கடாயில் 3 மேஜை கரண்டி எண்ணெயை ஊற்றவும். எண்ணெய் சூடேறியவுடன் அதில் பொடியாக நறுக்கிய பூண்டு சேர்த்து வதக்கவும். பின்பு பொடியாக நறுக்கிய வெங்காயம் சேர்த்து வதக்கவும். வெங்காயம் வதங்கியவுடன் பொடியாக நறுக்கிய குடை மிளகாய் சேர்த்துக் கொள்ளவும். பொடியாக நறுக்கிய கேரட் சேர்த்து வதக்கவும். பிறகு பொடியாக நறுக்கிய பீன்ஸ் சேர்த்துக் கொள்ளவும். பின்பு பொடியாக நறுக்கிய தக்காளி சேர்த்து வதக்கிக் கொள்ளவும். வதக்கிய காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக் கொள்ளவும். நன்றாக வதங்கிய பின் காரத்திற்காக தனி மிளகாய் தூள் சேர்த்துக் கொள்ளவும். இரண்டு மேஜை கரண்டி தக்காளி சாஸ் சேர்த்து கிளறி விட்டுக் கொள்ளவும். நன்றாக வதங்கிய பிறகு வேக வைத்த பாஸ்தாவை சேர்த்து நன்றாக கிளறி விடவும். கொத்தமல்லி தழை சேர்த்து கிளறி விடவும். சுவையான பாஸ்தா தயார்.